வணக்கம். இன்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்துக்கு அருகில் போராட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. கொழும்பு கோட்டா வீதியில் உள்ள ஜனாதிபதி செயலகத்துக்கு அருகில் இன்றைய தினம் காலை அமைதியான முறையில் இந்த போராட்டம் நடைபெற்றிருந்தது. எமது பூர்வீக நிலத்தை மீள எம்மிடம் ஒப்படையுங்கள் என்றதை பிரதானமாக வலியுறுத்தும் இந்த போராட்டத்தில் யாழ்ப்பாணம் வலிகாமம் பகுதியில் உள்ள பாரம்பரிய நிலங்களை இலங்கை அரச படைகளிடமிருந்து விடுவிக்க வலியுறுத்தப்பட்டும் இருந்தது. இதன் போது மண்ணாசை துறந்த புத்தரின் பிள்ளைகளுக்கு மாற்று இனத்தவரின் மண்ணில் ஏன் ஆசை, எமது மக்கள் வாழ்வாதாரம் இழந்து வாட அரச படைகள் லாபம் ஈட்டுவது முறையா, பூர்வீக காணிகளை இழந்த மக்களாக எமது அகதி வாழ்க்கை போதும் போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகள் ஏந்தி மக்கள் அமைதியான முறையில் இந்த போராட்டங்களை முன்னெடுத்து இருந்தார்கள். அந்த வரிசையில மன்னார் சமூக மற்றும் பொருளாதார அபிவிருத்தி நிறுவனத்தின் ஏற்பாட்டில் குறித்த இந்த போராட்டம் நடைபெற்று இருந்தது. அந்த வரிசையில விடுவிக்கப்படாத காணிகளின் உரிமையாளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினரான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் என்று சொல்லி இந்த போராட்டத்தில் பலர் பங்கேற்றும் இருந்தார்கள். குறித்த போராட்டம் நடைபெற்ற பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தவையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. ஆண்டு சமாதான முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அரசாங்கத்துக்கும் புலிகள் இயக்கத்துக்கும் இடையிலே ஒரு போர் நிறுத்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது. அந்த போர் நிறுத்த உடன்படிக்கையிலே மிக முக்கியமான ஒரு அங்கமாக இயல்பு வாழ்க்கைக்கு வடகிழக்கு பிரதேசம் திரும்ப வேணும் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது. ஆனால் அந்த சமாதான முயற்சிகள் காலப்பகுதியிலேயும் கூட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியாத நிலைமைக்கு பிரதான காரணம் இந்த அதி உயர் பாதுகாப்பு வலயம் என்று சொல்லி சட்டவிரோதமாக தனியார் காணிகள் எத்தனையோ ஆயிரக்கணக்கில் ஏக்கர்கள் பிடிக்கப்பட்ட யாழ்ப்பாண குடாநாட்டை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 30% நிலப்பரப்பு இந்த அதி உயர் பாதுகாப்பு வலயம் என்று சொல்லி சட்டவிரோதமாக சட்ட ஏற்பாடுகள் எதுவும் இல்லாமல் அந்த காணிகள் அரசாங்கம் கைப்பற்றி வச்சிருப்பதற்கு சட்ட ஒழுங்குகள் எதுவுமே இல்லாமல் தொடர்ந்து வச்சிருந்த சமாதான முயற்சியிலே அது ஒரு பெரிய பிரச்சனையாக படித்த இடத்துல ஸ்ரீலங்கா அரசாங்கம் நம்பியார் என்ற ஒரு இந்திய இராணுவ அதிகாரி உடைய ஏற்பாட்டிலே இந்த அதி உயர் பாதுகாப்பு வலயங்கள் தொடர்பாக திருத்தங்கள் மாற்றங்களை செய்வதற்கு அவருடைய ஆலோசனையை பெற்று அதன்படி தாங்கள் செயல்பட போவதாக அறிவிச்சிருந்தார். நம்பியாருடைய அறிக்கையை நீங்கள் எடுத்து பார்த்தால் அது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் இருக்கிற வரைக்கும் அல்லது அவர்களுக்கு அந்த ஆர்ட்டிலரி கெப்பாசிட்டி இருக்கிற வரைக்கும் இந்த அதிஉயர் பாதுகாப்பு வலயங்களில் பெரிய அளவில் மாற்றங்கள் செய்ய முடியாதுன்றது தான் சொன்னேன். அந்த தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் இல்லாமல் போனாலோ அல்லது அந்த ஆர்ட்லரி ஊடாக வரக்கூடிய அந்த ஆபத்துகள் இல்லாமல் போனால் இந்த அதிஉயர் பாதுகாப்பு வலயங்கள் அனைத்தையும் அகற்றலாம் என்று சொல்லப்பட்டது. இன்றைக்கு போர் முடிஞ்சு 16-17 வருஷமாகுது. ஆனால் இன்றைக்கும் அந்த அதிஉயர் பாதுகாப்பு வலயம் என்ற போலியான சட்டவிரோதமான கட்டமைப்புகளை திரும்பவும் தக்க வச்சு பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள், சாதாரண தமிழ் மக்களுக்கு தங்களுடைய சொந்த காணிகளுக்கு திரும்ப முடியாத ஒரு நிலைக்கு தொடர்ந்தும் இந்த அரசும் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களும் வச்சிருப்பது உண்மையிலே ஒரு ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு பாரிய குற்றம். எங்களை பொறுத்தவரையிலே தெற்கிலே அவ்வகையான ஒரு மோசமான செயல்பாடு நடைபெற்றதாக இருந்தால் இன்றைக்கு அந்த அரசாங்கம் அடித்து துரத்தப்பட்டிருக்கும். ஆனால் தொடர்ந்தும் வடகிழக்கிலே எந்த விதமான நியாயம் இல்லாமல் நீங்கள் இந்த இராணுவ அதிகாரிகள்கிட்ட கேட்டீங்களா புலிகள் திரும்பி வருமோ வரவே வராதுன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்க தொடர்ந்தும் இந்த அதிஉயர் பாதுகாப்பு வலயம் என்ற பேரில் பொதுமக்களுடைய காணிகளை இப்படி பறித்து வச்சிருப்பது முற்றிலும் தவறான ஒரு செயல். அது திட்டமிட்டு ஒரு இனவாத நோக்கத்துக்காக முன்னெடுக்கப்படுகின்ற செயல். ஏன்னா தமிழன்டா அவங்களுக்கு நாங்கள் பெருசாக கருத்தில் எடுக்க தேவையில்லை என்ற ஒரு மனோபான்மையிலே இந்த அரசாங்கமும் தொடர்ந்தும் நடந்து கொள்ளுகின்றதான் நாங்கள் சொல்ல வேண்டியது. அந்த வகையில் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து இங்கு வந்திருக்கிறோம்.
அவர்களுக்கு உறுதுணையாக நாங்கள் கட்டாயம் நிற்கணும் அடிப்படையில் நாங்கள் அனைவரும் வந்து இந்த போராட்டத்தில் வந்து கடந்து கொண்டிருக்கிறோம். நான் ராஜ்குமார் ரஜீவ்காந்த். உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே பாரிய அசமத்துவம் ஒன்று இனங்களுக்கு இடையில் இருக்கின்றது என்பதுதான் இந்த நாட்டில் கடந்த 75 வருடத்துக்கு மேற்பட்ட காலமாக இருக்கின்ற ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது. வாழ்வுரிமை என்பது ஒவ்வொருவருக்கும் சமமாக இருக்க வேண்டும். சிங்கள மக்களுக்கு எப்படியான வாழ்வுரிமை இலங்கையில் இருக்கின்றதோ அதே போன்று தமிழ் மக்களுக்கான வாழ்வுரிமை உறுதிப்படுத்த வேண்டும். ஒரு மனிதன் சுமூகமாக வாழ்வதற்கு அவனுக்கான நில உரிமை என்பது மிகவும் அத்தியாவசியமான ஒன்று. உங்களுக்கு தெரியும், வடக்கு கிழக்கிலே நடந்த யுத்தத்தை சாட்டாக வைத்துக்கொண்டு யுத்தம் முடிந்த பிற்பாடும் 15 வருடங்கள் தாண்டியும் கூட இன்றும் தனியார் காணிகளின் உரிமையாளர்கள் இருக்கும் பட்சத்திலேயே அவர்களுக்குரிய காணிகளை இன்று வரை வழங்காமல் அதி உயர் வலயங்களாக சட்டவிரோதமாக அதனை கையகப்படுத்தி வைத்துக்கொண்டு அந்த மக்களினுடைய வாழ்வுரிமையை முற்றாக நிராகரிக்கின்ற ஒரு வேலையை சிங்கள பௌத்த பேரினவாதம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றது. மக்கள் சொல்லொன்னா துயரங்களை கண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ உயிர்களை இழந்திருக்கின்றார்கள், உடைமைகளை இழந்திருக்கின்றார்கள். இறுதியாக அவர்கள் போராடுவது அவர்களுடைய மிகச் சாதாரண வாழ்வுரிமைக்காக. அவர்கள் வாழ்வதற்கும் அவர்கள் நிம்மதியாக இருப்பதற்கும் அவர்களுடைய நிலங்கள் மிகவும் அத்தியாவசியமான ஒன்று. நிலங்களை எந்த அடிப்படையும் இல்லாமல், எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் அரசாங்கம் தொடர்ச்சியாக கையகப்படுத்தி வைத்திருப்பதை நாங்கள் பாரிய அளவில் எதிர்க்க வேண்டிய ஒரு தேவையில் இன்று இருக்கின்றோம். ஏன் அரசாங்கங்களுடன் தமிழ் மக்களோ தமிழ் மக்களின் பிரதிநிதிகளோ இணைந்து வேலை செய்யக்கூடாது என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்றால், அரசாங்கம் ஒருபொழுதுமே தமிழ் மக்களினுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்ததாக வரலாறுகள் கிடையாது. ஏன் 15 ஆண்டுகளுக்கு மேல் யுத்தம் முடிந்தும் யுத்தத்துக்கான எந்த சூழ்நிலையும் இல்லாத நிலையிலும் இராணுவத்தினர் வடகிழக்கில் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு கேள்வியும், இராணுவத்தினர் குவிக்கப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் அப்பாவி மக்களினுடைய காணிகளை அடாத்தாக பிடித்து வைத்திருக்கின்ற இந்த நடவடிக்கை எப்பொழுது முடியும் என்ற அடுத்த கேள்வியுடனும் நான் இந்த போராட்டத்திற்கு ஆதரவை நல்குகின்றேன். எனவே இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும். இந்த மக்களோடு நாங்கள் இருக்கின்றோம். நன்றி. வணக்கம். நாங்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து கொழும்புக்கு வந்திருக்கிறோம். எங்களோட சொந்த நிலத்தை தரும்படியாக தான் நாங்கள் கேட்குறோம். இந்த பிச்சையை கேட்கல சரியோ. அதோட எங்களோட தோட்டங்கள் எல்லாத்தையும் இவங்க தோட்டம் செய்து தங்களை வைத்து வளர்க்குறாங்க. இதுக்கு முந்தின கவர்மெண்ட் எல்லாம் அதை தான் செய்தாங்க, பங்கு போட்டாங்க. ஆனால் இப்போ எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. 35 வருஷமாக நாங்கள் ரோட்டாக தெரிகிறோம், அகதிகளாக இருக்கிறோம். இனி அதோட வாட வீடுகளில் இருக்கிறோம். அரசாங்கம் அதை பற்றி ஒரு இதுவும் இல்லை. ஏதோ இந்த அரசாங்கத்திலேயாவது எங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கணும். அதுக்காண்டி தான் நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து இங்கே வந்திருக்கிறோம். முழுக்க இராணுவத்தில் இருக்கிறார். இராணுவத்துக்கு அவங்க சொல்கிறாங்க அது ஆறுதலாக பார்க்கலாம்னு தான் சொல்லிட்டோம்லையே. எங்களை கொண்டு அங்கே நிலத்தில் இறக்கவே விடுனோம் இல்லை. காரில் போனால் இறங்கக்கூடாது, நிற்கக்கூடாது, அப்படி பெரிய சட்டங்க. பலாலியில் அப்படி செய்கிறாங்க. அப்போ நாங்கள் எத்தனை முறை கேட்டாச்சு, இந்த போன கவர்மெண்ட் அரசாங்கம் எல்லாத்தையும் கேட்டாச்சு. எங்களுக்கு ஒரு விமர்சனம் இல்லை. இப்போவும் அகதிகளாக தான் நாங்கள் இருக்கிறோம். இப்போவும் இந்த அரசாங்கத்தை நம்பித்தான் யாழ்ப்பாணத்துலேருந்து இங்கே வந்திருக்கிறது. எங்களுக்கு ஏதாவது கிடைக்குமென்றது. வலிவிறகு காணி முழுமையாக விடுபட வேண்டும். எங்களோட வாழ்வாதாரம் எல்லாம் அந்த காணியில் தான் அடங்கி இருக்குது. ஆகையால் ஜனாதிபதி இது கருத்து கொண்டு எங்களோட காணிகளை விடுவித்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து வேறு ஊர்களில் போய் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள்லாம் போய் கல்யாணம் செய்து பிள்ளைகள் பிறந்து 35 வருஷங்கள் ஆகியும் நாங்கள் சின்ன சின்ன கொட்டில்களில் இருக்க ஒரு பிடுங்கு ஒரு வீட்டை எடு ஒரு வீட்டால் எலும்பு எல்லாம் சொல்லி நாங்கள் சரியான கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களோட இடங்களில் இராணுவம் வந்து சும்மா தேவையில்லாமல் வச்சிருக்குது. இன்னும் விடுவிக்கவே இல்லை. அவன் தாங்கள் தோட்டம் செய்து சோளம், கத்தரி, பூசணி, வாழை, புளிகள் எல்லாம் எடுத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களோட பலாலி சந்தியில் வச்சு கடை போட்டு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம் இராணுவத்தினர். அதே எங்களோட சனம், எங்களோட ஊர் ஜனம் அதை வாங்கி காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டு கொண்டிருக்குது. அவைகள் இராணுவம் என்று சொல்லி தேவையில்லாத இடமெல்லாம் பிடிச்சு வச்சு கொண்டிருக்கிறோம். நிறைய இடம்
அதில் தோட்டம் செய்கிற இடம் இருக்குது. கூடுதலாக தோட்டம் செய்கிற இடம் அங்கே கடற்தொழில் செய்கிற கடல் விடுவிக்கப்பட இல்லை. அதில் இருக்கிற கோயில்கள் விடுவிக்கப்பட இல்லை. ஒருக்கா கோயிலில் போக அனுமதி கொடுக்கணும், ஒருக்கா மறிக்கணும், நிறைய எல்லாம் நடக்குது. அந்த காணிகளை எங்களுக்கு மீட்டு தரணும். அதுதான் இப்போ எங்களோட போராட்டம். நாங்கள் இப்போ இவ்வளவு யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு மட்டும் வந்திருக்கிறோம். எங்களோட காணிகளை விடுதலை செய்து தரணும், விடுவித்து தரணும். இதுக்கு முன்பதாகவும் பல ஆட்சியில இருந்தாங்க பல பேர். அவங்கள்ட்டையும் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டு இந்த நம்பிக்கையில் இப்போ இந்த வந்திருக்கீங்க. நாங்கள் இந்த ஜனாதிபதியை நம்புறோம். இவர் கொஞ்சம் செய்கிறார், நல்லது செய்கிறார் என்ற நம்பிக்கையில வந்திருக்கிறோம். அதோட ராணுவத்துக்கு இப்போ தேவையில்லை. முந்தைய யுத்தம் நடந்தது, அவைகள் கேம்புகளை போட்டிருந்தனம், நிறைய ராணுவம் இருந்தது. அதனால அவைக்கு தேவைப்பட்ட மாதிரி சொன்னவை. இப்போ தேவையில்லைன்னு எங்களுக்கு தெரியுது. அதனால அந்த காணிகளை நீங்கள் எங்களுக்கு கட்டாயம் தரணும். அதுவும் உறுதி காணிங்க, எங்களோட சொந்த காணிங்க. அதை வச்சிருக்கிறது சரியான சட்டப்பில். அதனால எங்களுக்கு எல்லாருக்கும் உறுதி இருக்கு. ஆக்கிரமிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஒரு உள்நாட்டு போராட்டம் ஏற்பட்டால் அது இந்த பாதிப்பு எவ்வளவு மக்களுக்கு வலி ஏற்படும் என்பதை உணர்ந்த அனுபவித்த ஜனாதிபதி அவர்களுக்கு, மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுக்கு எனது வேண்டுகோள். இலங்கையிலேயே கடத்தொழிலாளர் 1/3 வருமானத்தை ஈட்டிய வலிவடக்குள்ள மயிலிட்டி மக்கள். அந்த மக்களின் வருமானத்திற்காக வேண்டி இலங்கையில் கட்டப்பட்ட 2வது துறைமுகம் மயிலிட்டியில் கட்டப்பட்டது. மக்களின் உழைப்பின் வெகுமதியை உணர்ந்து இலங்கையிலே செய்யப்பட்ட 1வது பெரிய படகுக்கு மயிலிட்டி என்ற பெயர் சூட்டப்பட்டு அந்த பாராளுமன்ற பதிவேட்டிலேயும் இருக்கின்றது. ஆனால் இப்போ 35 வருட காலமாக நாங்கள் இந்த போராட்டத்தில் ஏதிலியாக அலைகிறோம். 16 வருட காலமாக யுத்தம் முடிந்து நாங்கள் ஏதிலியாக இருக்கிறோம். ஒரு நாட்டுக்கு நாடு நடந்த யுத்தத்திலேயோ எந்த இடத்துல யுத்தம் நடந்தாலும் சமாதான பேச்சுவார்த்தை நடந்தால் பிடித்த இடங்களை விட்டு அதே தங்களிடத்தில் போய் நிற்பது தான் வலிமையான இடம். ஆனால் இலங்கையில் மட்டும் யுத்தம் நடந்து 16 வருடமாகியும் இராணுவம் எமது இடத்தை விட்டு விலக இல்லை. காரணம் உயர் பாதுகாப்பு வலயம் என்று கூறுகிறார்கள். அந்த உயர் பாதுகாப்பு வலயம் என்றால் எங்களுக்கு புரியவில்லை. ஏனென்று கேட்டால் இது எமது மூதாதையர் வாழ்ந்த காணி. நீங்கள் எங்களை குடியேறினால் உங்களுக்கு பாதுகாப்பில்லை என்றால் உங்கள் இராணுவம் பலவீனமானதா என்ற கேள்வி அங்கு எழும்புது. அடுத்ததாக, அல்லது நில ஆக்கிரமிப்பை இராணுவம் செய்கின்றதா? அது இன ஆக்கிரமிப்புன்னு சொல்லலாம், எங்களை நில ஆக்கிரமிப்புன்னு கூறலாம். ஆகவே இதை உணர்ந்த ஜனாதிபதி அவர்கள் சமத்துவமான அரசாட்சியை எங்களுக்கு தருவார்கள், வடக்கு கிழக்கை சமமாக செய்வார்கள் என்ற ஜனாதிபதி அவர்கள் இதை உணர்ந்து எங்களுடைய காணிகளை எங்களுக்கு திருப்பி தந்தால் அவருக்கு நாங்கள் நன்றி சொல்வது மட்டுமில்லை, அவர்களுக்கு ஆதரவு அளிப்போம். வலிவடக்கிலே இவ்வளவு நாளும் குரல் கொடுத்தோம், எங்கிட்ட குரல் எழும்பவில்லை. இன்று கொழும்பு மாநகரிலே அவருக்கு கேட்கக்கூடியதாக இந்த குரலை கூறுகிறோம். ஆகவே அவர் இந்த குரலுக்கு செவிமடுக்காவிடில் 10 அரசாண்ட ஜனாதிபதிகளை போல 11வது ஜனாதிபதி இவர் என்று தான் நாங்கள் நினைக்கக்கூடும். ஆகவே இவர் அந்த சமத்துவ ஜனாதிபதி என்று சொல்வதை காட்டுவதாக இருந்தால் இந்த வருடத்துக்குள் எமது காணிகளை விடுவித்து எம்மை சந்தோஷப்படுத்தி அவரும் எங்களால் சந்தோஷப்பட வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன். வணக்கம்.